படைபவரியத்தை என்றை வடத்தொழு நாம் வந்த பின்னர் அனைவரையிலும் நாம் தம் அழகுக்கு ஒரு அழிவு உண்டாக வினை செய்ய குழன்ற அல்ல விதி செய்ய விதைத்த நீரம் துணை மணி அதனும் என்னும் புதுமையா ஓமை கூட இது முன்னேற்றி இந்த கலை சந்தன கலைகள்னு சொல்றாங்க. அது 14 நாளைக்கு 14 நாளைக்கு 15 நாளைக்கு கண்டிப்பாக வளர்ச்சி. ஸோ அந்த ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு எல்லா கலைகளும் இருக்கு. பூர்ணகலான்னு சொல்லுவீங்க. வனைவர் இல்லை என்றே வனத்துள் நாம் வந்த பின்னர், இது முன்னூற்றி மயிரை பற்றி. வனத்துள் நாம் வந்த பின்னர் அனையன எனினும் தாம் தம் அழகுக்கோர் அழிவு உண்டாக வினை செய்ய குழன்ற அல்ல விதி செய்ய விளைந்த நீலம் புனைமணி அழகம் என்னும் புதுமையாம் ஓமை. நாங்க வனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை சுருட்டி விட்டு அழகுபடுத்துறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருந்தாக்க கூட அதனோட அழகு கெட்டு போறது. வனைபவர் இல்லை என்றே அதை சுருட்டி விட்டு வனைபவர்கள் யாரும் இல்லை, அழகு சேர்ப்பவர்கள் யாரும் இல்லை. நாங்க வனத்துக்குள்ள வந்த பிறகு அனையன எனினும் அப்படிப்பட்ட தன்மையாக இருந்தாலும் தாம் தம் அழகுக்கு ஒரு அழிவு உண்டாகும். அந்த முன்னேற்றி மயிரினுடைய அழகுக்கு எந்த விதமான குறைபாடும் ஏற்படவில்லை. அது வினை செய்யக்கூட அல்ல, அது சுருட்டி விட்டு இருப்பது, சுருண்டு இருப்பது சுருட்டி விட்டால் அல்ல, விதி செய்ய விளைந்த பிரம்மனே அப்படி உண்டாக்கினார். கேர்லி ஹேர் நீலம் புனைமணி அழகம் என்னும் புதுமையா வினை செய்ய குழன்ற அல்ல, குழன்றனா அது சுருட்டி விட்டு சொல்றது. ஆமா, இது ஒரு சலூன்ல போய் பண்ணது ஹீட்ல சுருட்டி விட்டது. வினை செய்ய குழன்ற அல்ல, விதி செய்ய விளைந்த புனைமணி அழகம் என்னும் புதுமையாம் ஓமை போல. அதுவே ஒரு ஆபரணத்தை போல மேல சுழன்று குழன்று. இந்த தலைமுடிக்கு குழல்ங்கிற பேரே அப்படி சுழன்று முன்னெச்சரிக்கை அதுல வந்து சந்தேகமே கிடையாது. சுருட்டி விட்டு சொல்லுங்கிறது ஒரு இது இருக்கிறதுனால தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி எழுதின சிவசிந்தாமணிலே நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வர்ணனைகள் இருக்கு. அழகு, அதாவது செய்து கொண்ட அழகு. அதை பத்தி அடுத்தது படிங்க. கொண்டதின் குழலி அம்பல் குடிசை உண்மை கொற்ற சென்றை பொன் தங்கம் என்று இக்கேண்மையில் கலந்ததில் மங்களம் தகரம் என்று வைத்தனம் இங்கே நீ அப்பிடத்தை உற்ற பொழுது அது பொருந்தி வருவா. கொண்டலின் குழவி ஆம்பல் குனிசிலை வள்ளை கொற்ற கெண்டை ஒன் தரளம் என்று கேள்மையின் கிடந்த திங்கள் மண்டலம் வதனம் என்று வைத்தனர் விதியை. மண்டலம் என்று வைத்தனர் விதியை. நீ அப்புண்டரிகத்தை ஒற்ற போது அது பொருந்தி வருவார். கொண்டலின் குழல் மேகத்தினுடைய கொழுந்து, கால மேகத்தினுடைய கொழுந்து, இது கூந்தல். ஆம்பல் செவ்வல்லி மலர் உதடு, குனிசிலை நெற்றி, வளைந்த இது புருவம், வள்ளை காது, கொற்றை கெண்டை ராஜ மீன், இது கெண்டை மீன், அது கண். ஒன் தரளம் முத்து என்று பல் என்று இந்த கேள்மையும் கிடந்து இது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு சந்திரனுக்குள்ள எல்லாத்தையும் பொருத்தினான். கொண்டலின் குழவி ஆம்பல் குனிசிலை, கொண்டலின் குழவி ஆம்பல் குனிசிலை வள்ளை கொற்றக்கெண்டை ஒன் தரளம் என்று இக்கேள்மையின் கிடந்த திங்கள் மண்டலம், இப்படிப்பட்டதாக அமைந்த ஒரு திங்கள் மண்டலத்தை வதனம் என்று வைத்ததன் விதியே. இதையெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா நீ நேரில் போய் பார்க்கும்போது அப்புண்டரிகத்தை ஒட்ட போது அந்த தாமரையை நீ நேரடியாக பார்க்கும்போது இதையெல்லாம் பொருத்தி நீயே பார்த்துக்கோ. கழித்து கட்டி ஆதிகாட்டி பேரில் பிழம்புதோ தோய்த்து நெறி உருகி பிறந்து கற்றை சோற்றுழல் தொகுதி என்று சும்மை செய்தனேதம்மா நேர்மையை பருமை செய்த நிறை நரும் கூந்தல் நீத்தான். நேர்மையை பருமை செய்த நிறை நரும் கூந்தல் நீத்தான். காரினை கழித்து கட்டி கள்ளினோடு ஆவி காட்டி பேர் இரு பிழம்பு தோய்
தோய்த்து நல்ல டை கலரை பேரரு பிழம்பு தோய்த்து நெறி உரி பிறகு கட்டை சோர் குழல் தொகுதி என்று சும்மை செய்த நேர்மையை பெருமை செய்த நிறை நரும் கூந்தல் நிற்கும். நேர்மையை பெருமை செய்த உண்மையான இழைகளாலே தொகுதியாக சேர்த்து பெருமையான நேர்மையை பெருமை செய்த நிறை நரும் கூந்தல் நீத்தம் அந்த தெளிவான தொகுதியான இல்ல நுண்ணியதானதை நிறைய சேர்த்து பருமையாக்கி அடர்த்தியாக்கி நுண்ணிய முடியெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு தொகுதியாக்கி அது எப்படின்னா மேகத்தை எல்லாம் வெட்டி ஒன்று திரட்டி கட்டி காரினை கழித்து கட்டி எல்லாத்தையும் வெட்டி ஒன்னா திரட்டி கண்ணினோடு ஆவி காட்டி தேன் ததும்ப கூந்தல்ல பூவில் இருக்கக்கூடிய தேனானது இருக்கும். அதில் வந்து அகிர்புகை சந்தன மற்ற எல்லா புகையும் ஊட்டி இருக்கும். மேகத்துக்கு நீ வந்து எல்லாத்தையும் வெட்டி கட்டி ஒரு கொத்தா பிடிச்சு அதுக்கு வந்து தேன் கூட்டி அதற்கு அகிர்புகை முதலான இதெல்லாத்தையும் பண்ணி பேர் இருப்பிழம்பு துவைத்து அதை கொண்டு போய் அப்படியே இருப்பிழம்புல துவைச்சு எடுத்துன்னு வரணும். இருப்பிழம்பை துவைச்சு எடுத்துட்டு வந்தா அது சோர்குணம் தொகுதி என்று சும்மை செய்தமா அது கூந்தல் என்று சொல்லப்படக்கூடிய சுமையாக சுமை என்பது சுமை கூந்தல் பாரம் அழக பாரம் சொல்றாங்க. அந்த கூந்தல் பாரம் கழித்து கட்டிங்கிற வார்த்தை நல்லா கழித்து கட்டி காரியத்தை கழித்து கட்டி அழகா அதை கழிச்சு கட்டிட்டு சாதாரணமாக பேசுவோம்ல அந்த சொல்ல நமக்கு இதுல பாடல்ல பார்த்தது இல்லை. இதுல முதல் தடவை அந்த 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 கழிச்சு கட்டி வேற அந்த கழிச்சு கட்டி வேற இது கழிச்சு கட்டி வேற ரொம்ப ஆராய்ச்சி போகாதீங்க அதுக்குள்ள. புல்லிதழ் கமலத்தேவ பூவிற்கும் உண்டு பொற்பின் எல்லையின் மதிக்கும் உண்டாம் பொற்பின் எல்லையின் மதிக்கும் உண்டாம் களங்கம் என்று உரைக்கும் ஏலம் அல்லவும் சிறிது குற்ற மகன்றில அன்னம் அல்ல அன்னம் அன்ன நல்ல இளையாளுக்கு எல்லாம் நல்ல நின்று பெருதுண்டாம். எதை எடுத்தாலும் எவ்வளவு அழகான பொருளை எடுத்தாலும் அதற்கு ஒரு குற்றம் என்று ஒன்று இருந்தே ஆகும். பூவுக்கு புல்லிதழ் என்கிற ஒரு குற்றம் இருக்கவே இருக்கும். புல்லுக்கு உண்டு பூவிதழ் புறவிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூவுக்கு உண்டு புல்லிதழ் அப்படின்னு ஒரு பாட்டை உண்டு. அது புறவிதழ் இருக்கு இல்லையா, அது பயனற்ற ஒரு கூடுதல் தானே இருக்கு. அதுல புறவிதழுக்கு வந்து எல்லா பூவும் எல்லா இதழும் அழகா இருக்கு. ரொம்ப இல்ல இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வர்ணனை. அப்படி இருக்கும்போது எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றத விட எதுவும் கூடுதலா இல்லைங்கிறதும் ஒரு தெளிவு. இது வந்து எதை எடுத்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் அதுக்கு ஒரு குற்றம் இருக்கு. எல்லா அழகுக்கும் ஒரு குற்றம் உண்டு. பூவுக்கு புல்லிதழ் என்கிற குற்றம் உண்டு. அதான் அவர் கேட்கிறார். புல்லிதழ் குற்றம் இல்லையே, அது ஒரு கூடுதல் விஷயம், அவ்வளவுதான். அது ஒரு குறை கிடையாது. புல்லிதழ் பூவுக்கும் உண்டு அதான் அப்படின்னு ஒரு அவ்வை வெண்பாய் பழமொழி 400 ஏதோ ஒரு வெண்பாய். புல்லுக்கும் உண்டு பூவுக்கும் உண்டு புல்லிதழ் அப்படின்ட்டு ஏதோ புல்லு பூவிதழ் புல்லுக்கும் உண்டு சம்திங் லைக் தட். உண்டுதான். புல்விதழ் பூவுக்கும் உண்டு. அதான் வெண்பாய் இருக்கு. அதாவது எல்லாத்துலயும் குற்றம் இருக்கும். நெல்லு குமி உண்டு, நீருக்கு நுரை உண்டு, பூவுக்கும் உண்டு. அதுக்குள்ள ஆராய்ச்சிக்கு போகாதீங்க. சொல்ல அப்படின்னு ஏதோ ஒரு இதுல புல்லிதழ் கமலதேவ பூவிற்கும் உண்டு. பூவிற்கும் புல்லிதழ் என்பதாகிய குற்றம் உண்டு. களங்கம் என்கின்ற குற்றம் சந்திரனுக்கும் உண்டு.
மதி என்றால் கூட அதற்கு அழகினுடைய எல்லையாகிய சந்திரன் என்று பார்த்தாலும் அதுக்கு களங்கம் என்ற ஒன்று உண்டு. இவளுக்கு குற்றம் என்பதே கிடையாது. அல்லவும் சிறிது குற்றம் அகன்றில்லை, எல்லாத்துக்கும் குற்றம் இருக்கு. அன்னம் அண்ணன் நல்லியாளுக்கு எல்லாம் நல நன்றி விருது உண்டா இருப்பதெல்லாமே சிறப்பு என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. மங்கையருக்கு ஓதி வைத்த இலக்கணம் வண்ண வாசம் மங்கையர் வட்கும் ஐயா நிரம்பல பற்றி நோக்கின் செங்கையில் கருங்கன் செவ்வாய் தேவரும் வணங்கும் தெய்வ குயிலுக்கு ஒன்றும் குறைவு இல்லை புரியும் அத்தே. மங்கையர்க்கு ஓதி வைத்த இலக்கணம் அன்னவாச பங்கையத்தவர்க்கும் ஐயா நிரம்பல பற்றி நோக்கி செங்கயல் கருங்கண் செவ்வாய் தேவரும் வணங்கும் தெய்வ கொங்கைய குயிலுக்கு ஒன்றும் குறைவில்லை புரியும் அத்தே. மங்கையர்க்கு ஓதி வைத்த இலக்கணம், அதாவது பெண்களுக்காக சாமுத்திரிகா லட்சணத்திலே சொல்லியுள்ள அந்த அழகு இலக்கணம் வண்ணவாச பங்கையத்தவர்க்கும் அழகிய தாமரை மலரிலே வசிக்கின்ற லட்சுமி தேவிக்கும் நிரம்பல முழுதாக அமையவில்லை. அப்படி இருக்கும்போது பற்றி நோக்கி அதை நாம் எண்ணி பார்த்தால் செங்கயல் கருங்கல், செங்கயல்னா அழகிய கயல் மீன் போன்ற கண்களை உடைய சீதையும் செவ்வாய் சிவந்த வாயையும் உடைய தேவரும் வணங்கும் தெய்வ கொங்கைய குயிலுக்கு, தேவர்களும் வணங்கும் சிறப்பு பெற்ற அக்குயிலுக்கு தனங்கள் அழகிய தனங்களோடு கூடிய அந்த குயில் போன்ற சீதை ஒன்றும் குறைவில்லை. உயிர் மொழியை உடையவளாகிய சீதைக்கு ஒன்றும் குறைவில்லை, ஒரு குறையுமே கிடையாது. புரியும் அத்தே, அவளை அடையாளம் காண்பதற்குரிய அடையாளமும் அதுவே. உழல் படைத்து யாழை செய்து உயிரோடு கிளியும் கூட்டி மலரையும் பிறவும் தந்து படித்ததை மலரின் மேலான் இளைபுறும் இடையினால்தன் இன் சொற்கள் ஏயச் செய்தான் பிள்ளைகிறது ஊமை காட்ட பெற்றிலின் பெருங்கொள் இன்னும். சில பாடல்கள் நல்லா இருக்கு. குழல் படைத்து யாழை செய்து குயிலோடு கிளியும் கூட்டி மழலையும் பிறவும் தந்து வடித்ததை மலரின் மேலால் இடைபொறும் இடையினால் தன் இன் சொற்கள் எயச் செய்தான் பிழையிலது ஓமை காட்ட பெற்றிலன் பெருங்கொழில். இது அவளுடைய குரலினுடைய அழகு. அவ வாய் திறந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற குழல் படைத்து குழலை உண்டாக்கி யாழை செய்து குயிலோடு கிளியும் கூட்டி இதெல்லாம் மழலையும் பிறவும் தந்து, அது மட்டும் போறாது, கொஞ்சம் மழலை சொல்லையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காக்டைல் அடிக்கிறாரு பிரம்மன். அது எல்லாத்தையும் போட்டாரு. பின்னாடி அவரே கொடுத்திருக்காரு இனிமைக்கு என்னெல்லாம் ஓமைன்னு ஒரு பாட்டு கொடுத்திருக்காரு. படிச்சிருவோம். வடித்த கை மலரின் மேலா தனித்தனி முக்கரை வடித்து ஒன்றா கூட்டி ஒரு தேனே பாகே கரும்பே அப்படின்னு நான் வாரி உண்டேன் விக்கினேன் அப்படின்னு சர்க்கரையே விக்கினேன் அப்படின்லாம் வரும். இன்னொரு பாலில் அது செய்யோடு சர்க்கரை இசைந்திர இனிக்கும் பதம் ஏற்றமும் கனிவாகு கண்ணல் கற்கண்டு தேன் என்ன மதுரிக்கும் பதம் வள்ளலார். மழலையும் பிறவும் தந்து அடித்த கை மலரின் மேலா இல்லை வடித்த கைகளை உடைய கிராஃப்ட் வடித்த கை மலரின் மேலா. வடித்ததைன்னு ஒரு பாடம், வடித்ததைன்னு ஒரு பாடம், வடித்த கைன்னு ஒரு பாடம். வடித்ததைன்னா என்ன அர்த்தம் சொல்றீங்க? வடித்ததை அப்படி வடித்த அவளுடைய அழகை இதுல அப்படி செய்த கைகளையுடைய பிரம்மன் மலரின் மேலால் இழைபொறும் இடையினால் இம்மு வராது. இழைபொறும் கை வந்து வடித்த கை மலரின் மேலாம் கை மலர் கை மலர் ரெண்டு பேர்
இதுல கைகளையுடைய மலரின் மேலா. அப்ப மலருக்கு கை இருக்கிறதா அர்த்தம் இல்லை இல்லை இவருக்கு தான் போட்டுட்டாங்க. கை மலர் அப்படிங்கிற பரவாயில்ல. பாடம் இருக்கு. தாமரை வல்லினம் மட்டும்தானே அப்படி மிகவும் எப்படி கை மலர்னு ஒரு வார்த்தை இருக்க முடியும்? அப்போ கைமிகும் மாதிரி மெலிமிகும்னு ஒரு அது இருக்கு. ஒரு இலக்கணமா இல்லை. அது என்ன இலக்கணம்னு எனக்கு சொல்லாதப்போ சொல்லு. அப்புறம் அடுத்து வரும். இழைபொரும் இடைநாடிதன் இன்சொற்கள் இயையச் செய்தான். அவனுடைய இன்சொற்களுக்கு இவையெல்லாம் இயைந்திருக்குமாறு செய்தான். நன்றாக பிழையிலது உவமை காட்ட பெற்றிலது. இது வரைக்கும் அவன் படைக்காதது ஒண்ணுன்னா குற்றமற்ற ஊமை சொல்றதுக்கு எதுவுமே படைக்கல. பெருங்கோல் இன்னும் இனிமேல் ஒருவேளை அவன் படைச்சாலும் படைக்கலாம். அழகே பிரம்மனிடம் உன்னை பிரம்மன் படைத்தான். வைரமுத்து வரிகள்லாம் இருக்குல்ல, பிரம்மன் படைத்தான். ஐ திங்க் பிரம்மன் தான் அதிகமா பாடப்பட்ட கடவுள்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமா பாடல் கவிஞர்களால ஒரே நாத்திகை கவிஞர்கள். ஆமா, வானின்ற உலகம் இதுல ஒரு பாட்டு சொல்றாரு. இதே இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அகராதி போட்டுருவாங்க கவிராயர்கள். அதுக்கு ஒருத்தர் வந்து எதெல்லாம் வந்து பெண்களுடைய குரலுக்கு ஓமையா சொல்லலாம்னு ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. நாட்டும் கதலி, நடுக்கரும்பு, மாவருக்கை, காட்டும் குழி கிள்ளை கற்கண்டு, வேட்டருந்தும் சீனி சர்க்கரை செந்தேனமுதம் பால் குழல் யாழான 14 மொழிக்காம். 14 ஓமை சொல்லலாமா மொழிக்கு, இனிமையான மொழிக்கு. மாவருக்கு மட்டும் வறுக்கைன்னா பலாப்பழம். ஆமா, மா கமா வருக்கு. ஆமா, மா மாம்பழம், நாமளும் வருக்கு பரவாயில்ல. வானின்ற உலகம் மூன்றும் வரம்பின்றி வளர்ந்த வேணும். நானின்ற சுவை மட்டும் ஒன்றோ அமிழ்ந்து அன்றி நல்லது இல்லை. மீனின்ற கண்ணினால் தன் மென் மொழிக்கு ஊமை வேண்டின் தேன் ஒன்றோ அமிர்தம் ஒன்றோ அவை செவிக்கு இன்பம் செய்யா. வானின்ற உலகம் மூன்று வரம்பின்றி வளர்ந்த வேறு. நான் நின்ற சுவை மற்றொன்றோ அவிழ்தன்றி நல்லதில்லை. நீ நின்ற கண்ணினாள்தன் மென்மொழிக்கு உவமை வேண்டி தேன் ஒன்றோ அமிழ்தம் ஒன்றோ அவை செவிக்கு இன்பம் செய்யா. இதாவது எல்லாமே நல்லா இருக்கு. தேன அமிர்தம்லாம் காதுக்கு இன்பம் இல்லைன்னு சொன்னவன் யாருன்னா செவிக்கு தேனென ராமன் பேரை திருத்தும் கவிக்கு நாயகன்னு பாடின அதே ஆள். செவினுகர் கனிகள், செவினுகர் கனிகள்னு சொன்ன அதே ஆள். வான் நின்ற உலகம் மூன்று உலகங்கள், வானம் பூமி பாதாளம். வான் நின்ற உலகம் வானுலகம் முதலாக உள்ள 3 உலகங்கள். 3 வரம்பின்றி வளர்ந்த வேணும். வரம்பில்லாமல் பறந்துள்ளன என்றாலும் நான் நின்ற சுவை மற்ற ஒன்று உண்டோ. அதாவது நாவினால் சொல்லப்படக்கூடிய சுவை என்று ஒன்று உண்டு. அமிழ்தன்றி நல்லதில்லை. அமிழ் இல்ல, நாவிலே தங்கி சுவை. அதாவது நாவிற்கு சுவையாக இருப்பது செவிக்கு சுவையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. செவிக்கு சுவையாக இருக்கிறது நான் நின்ற சுவையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நீ நின்ற கண்ணினாள்தன் ஒண்ணு வந்து நாவிற்கு சுவையா இருக்கும், அந்த பொருள் வந்து செவிக்கு சுவையா இருக்காது. ஓகே, சில பொருட்கள் செவிக்கு சுவையா இருக்கும், அவன் நாவிற்கு சுவையா இருக்கும். ஆனால் அதைத்தான் சொல்ல வர்றாரு அவரு. நீ நின்ற கண்ணினாள்தன், அவர் நீ போன்ற கண்களை உடைய அவள் மென்மொழிக்கு உவமை வேண்டி, அதாவது அவளுடைய மென்மையான மொழிக்கு நாம் உவமை சொல்ல வேண்டாம். தேன் ஒன்றோ அமிழ்தம் ஒன்றோ, தேன் என்று சொல்லலாம், அமிழ்தம் என்று சொல்லலாம், ஆனால் அவை செவிக்கு இன்பம் செய்யும். அதாவது இது வந்து நம்ம V.S. ராமச்சந்திரன் இருக்காருல்ல, ஃபேமஸ் நியூரோ சயின்டிஸ்ட், அவர் வந்து சிந்தீஷியா அப்படின்னு ஒரு இதை பற்றி சொல்லுவார். அவருடைய அந்த எல்லா ஃபேண்டம் ஆஃப் த பிரெயின், ஃபேண்டம்ஸ் இன் த பிரெயின், அப்புறம் எமர்ஜிங் மைண்ட், டெல்டேல் பிரெயின், எல்லா பற்றியும் அதை பற்றி ஒரு சாப்டர். சிந்தீஷியா அப்படின்றது என்னன்னா, நம்முடைய பிரெயினில் வந்து ஒன்று விஷுவல் கார்டெக்ஸ் இருக்குது, ஆடிட்டரி கார்டெக்ஸ் இருக்குது, அந்தந்த சென்ஸுக்குள்ள சென்சரி கார்டெக்ஸ் இருக்குல்ல. ஆனால் பிரெயினில் இருக்கிற நியூரோ சர்க்கியூட்லாம் ஒரு சென்ஸினுடைய விஷயத்தை இன்னொரு சென்ஸோட
இட் ஆக்சுவலி மிக்சஸ். ஸோ பொதுவாக ஆர்டிஸ்ட்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி, அதாவது அதுலேருந்து தான் மெட்டாஃபரைசேஷன் அப்படிங்கிற ட்ரேட் உருவாது. இப்போ வந்து ஷார்ப் சீஸ் அப்படின்னா, சீஸ்ன்றது சாப்பிட்றது அது எப்படி ஷார்ப்பாக இருக்கும், கத்தி தான் ஷார்ப்பாக இருக்கும் கட் பண்ணுறது. ஆனால் வந்து யூ சே ஷார்ப் சீஸ், அது ஏன்னா இந்த கட் பண்ணுறதுன்ற அந்த ஷார்ப்னஸை சீஸுக்கு கொண்டு வரும், நாக்கில் போடுறது. அதே மாதிரி தான் இது தேன் வந்து பாயுது காதி நிலைங்கிறாங்க. அது வந்து நம்முடைய பிரெயின் வந்து ஒரு சென்ஸுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இன்னொரு சென்ஸோட மிக்ஸ்அப் பண்ணுது. அதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் நேம் இருக்கு, சின்தீஷியா, SYNTHESIA. அது வந்து அதே மாதிரி சிந்தசிஸ் அப்படிங்கிறது இல்லை சின்தீஷியா. ஆமாம், இது வந்து ஒரு ஆமாம் சிந்தசிஸ்ன்றது அதுலேருந்து தான் வந்துட்டு. அவர் வந்து ஒரு இதில் சொல்லுவார் பர்பிள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒருத்தனுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பரை பார்க்கும்போது எப்போவுமே ஒரு கலர் ஞாபகம், 4 அப்படின்றத அவன் பர்பிள் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுப்பான். அந்த மாதிரி அந்த 20 30 நம்பர் படிச்சுட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லுவாங்க. இல்லை, அது நம்ம வேணும்னு நீங்கள் பண்ணுறது. சில பேருக்கு வந்து பிரெயினில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி இருக்குங்கிறாரு. அசோசியேஷன் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் சொல்றது சின்தீஷியா. மழலை அன்னம் துணைமட பிடி என்று இன்ன தேவரும் அருளத்தக்க செலவினை எனினும் தேரேன் பாவரும் கிழமை தொன்மை பருமிதில் தொடுத்த பத்தி நாரும் கிளவி செவ்வி நடை வரும் நடையல் நல்லோய். பூவரும் மழலை அன்னம் துணை மடப்பிடி என்று இன்ன இன்ன தேவரும் அருளத்தக்க செலவினை எனினும் தேரே பா வரும் கிழமை தொன்மை பருமிதர் தொடுத்த பத்தி நா அரும் கிளவி செவ்வி நடைவரும் நடையை நல்லோய். அவனுக்கு நடை ஒப்புனா ஒரே ஒரு ஒப்பு தான் அவர் ஒத்துக்கிறார். நடை இது வந்து இது நல்ல ஒரு கவித்துவம் உள்ள அருமையான பாட்டு. இது இதுல இந்த சீரீஸ்ல சில பாட்டெல்லாம் டம்போவா இருக்கு, சில பாடல்கள் உண்மையிலே நல்லா இருக்கு. அது நல்ல பாட்டு நல்லோய் அர்ஜுனமுடைய. பூவரும் மழலை அன்னம், பூவரும் மலர்களிலே விளையாடக்கூடிய மழலை அன்னம், மழலை சொற்கள் வாழக்கூடிய அன்னம், புனை மடப்பிடி அழகிய இளமையான பெண் யானை என்று இன்ன இவ்வாறு இருக்கின்ற இவைகள் தேவரும் மருளத்தக்க செலவின். தேவர்களே பார்த்து மருளுதெல்லாம் நேரத்துல நாணம் அடையுது, பயந்து போவதெல்லாம் இருக்காங்க. தேவர்களும் மயங்கக்கூடிய செலவின, செலவின செல்லுதலுடைய செலவு நடை, நடை பெண் யானை நடை, அண்ணன் நடை, அவையெல்லாம் சிறந்த நடை எனினும் தேரே என்றாலும் இவற்றை ஒப்பாக சீதையினுடைய நடைக்கு ஒப்பாக சொல்ல மாட்டேன். எதை சொல்லுவேன் என்றால் பா வரும் கிழமை தொன்மை பருணிதர். பா வரும் கிழமை பாட செய்யுள் கவிதை, கவிதைகளை ஏற்றக்கூடிய கிழமை தொன்மை, அது கிழமை தொன்மை பருணிதர் பழமையான பண்டிதர்கள். பருணிதர்னா என்ன, வர்ணிதர் அப்படின்றதனுடைய இது சொன்னாங்க. பருணிதர் பண்டிதர் புலவர் அப்படிங்கிற பருணிதர்ன்றது வர்ணிதர் அப்படின்றது கிழமை தொன்மை பருணிதர் கொடுத்த வர்ணிக்கிறவர் வர்ணித் அப்படின்னு வர்ணிப்பவர் நரேட்டர். வரும் கவிதைகள் எழுதக்கூடிய உரிமை கொண்ட கிழமை தொன்மை பருணிதர் பழங்கால புலவர்கள் கொடுத்த பத்தி நாவரும் கிளவி செவ்வி. பத்தினா ஒழுங்காக அமையப்பட்ட நாவரும் கிளவி செவ்வி, நாட்டிற்கு இனிமையாக இருக்கக்கூடிய செவ்வி நடைவரு நடை, நாட்டிற்கு இனிமையாக இருக்கின்ற சொற்கள் கொண்ட காவியங்களினுடைய நடை போன்றது அவளுடைய நடை. அவள் ஒரு நவரச நாடகம். என்னிடம் உழைக்கேன் மாவின் இளநிறம் உதிரும் மற்றை பொன்னிறம் கருகும் என்றால் மணிநிறம் ஊமை போதா மின்னிறம் நாணி எங்கும் வெளிப்படாது ஒழிக்கும் வேண்டின்
தன்னிறம் தானே ஊக்கும் மலநிறம் சமழ்க்கும் அன்றே. சமக்குன்னா குறைவுபடும், தாழ்வுறும். சமழ்த்தல் அப்படிங்கிற வர்க்கம். எந்நிறம் உரைக்கே மாவின் இள நிறம் முதிரும், மற்றை பொன்னிறம் கருகும் என்றார். மணி நிறம் உவமை போல் மின் நிறம் நாணி எங்கும் வெளிப்படா ஒளிக்கும் வேண்டி தம் நிறம் தானே ஒக்கும் மலர் நிறம் சமழ்க்கும் என்று நிறத்தினுடைய வர்ணிச்சு மாளல. அதாவது ஏசாந்த வர்ணிச்சு சொல்ல வர்ணிச்சு கடைசி என் நிறம் உரைக்கேன், என்ன அவளுடைய நிறம் எப்பேற்பட்டது என்று சொல்வேன். மாவின் இள நிறம் முதிரும், அது மாமரத்தினுடைய இளந்தளிரின் நிறம். மாநிறமா இருப்பா பொண்ணு ஏதோ ஒரு குறைச்சா சொல்றாங்க, ஆனா அதை ரொம்ப உயர்வா சொல்றாரு. ரொம்ப வெண்மையா இருந்தாலும் அவ்வளவு ஆனா அது முதிரும், அது நாட்பட்டா அது முதிர்ந்து போகும். மாந்தளிரின் இள நிறம் முதிரும். அப்ப அந்த நிறத்தை ஊமை சொல்லலாம், ஆனா அது கொஞ்ச நாள்ல அது வேற கலர் ஆயிடும், டீ கலரைஸ் ஆயிடும், முதிரும். மற்ற பொன்னிறம் கருகும். இவருடைய நிறத்துக்கு முன்னால நிற்க முடியாம பொன்னும் கருத்து போகும். நாடுபட மணி நிறம் உவமை போதாம். ரத்தினங்களினுடைய நிறமும் அவற்றுடைய இவருடைய ஒளிக்கு முன்னால அவை குறைந்து போயிருக்கு. மணி மின் நிறம் நாணி பொங்கி, மின்னலின் நிறம் எப்படி இருக்கும்னா நாணி பொங்கி வெளிப்படா ஒளிக்கும். இவருடைய நிறத்தை பார்த்து மின்னல் மின்னுவதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு போய் ஒளிந்து கணத்துல தோன்றி மறைந்து விடும். மின்னிறம் நாணி பொங்கி வெளிப்படா ஒளிக்கும் ஏண்டி தன் நிறம் தானே ஒக்கும். அவளுடைய நிறத்துக்கு அது ஒன்றே உவமை. மலர் நிறம் சமழ்க்கும் அன்றே. மலர்களினுடைய நிறம் எப்படி இருக்கும்னா தாமரை, தாமரை எல்லா மலர்களும் இந்த பாட்டு நல்லா இருக்கு. இந்த ராமர் கடைசியில என்ன அடையாளம் தான் சொன்னார். கடைசியில எல்லா ஓமையும் இது இந்த ஓமை இல்லை, ஓமை இல்லை. கடைசியில அனுமனுக்கு எந்த அடையாளம் பயன்படுத்துறதுங்கிறத நம்ம சுந்தர கண்டுறோம். ஒரு அடையாளம் ஒண்ணு கூட பயன்படுது. அதெல்லாம் வரும்போது பார்ப்போம். நான் படிக்கணுமாக்கோ இன்னும் ஒருத்தர் சங்கையில் உள்ளம் தானே சான்று என கொண்டு சான்றோய் அங்கு அவள் நிலைமை எல்லாம் அளந்து அறிந்து அருகு சார்ந்து திங்கள் வாழ் முகத்தி நாட்டு செப்பு என பின்பும் செப்பும். மங்கையர் இவளை ஒப்பார் மற்ற உளாரிகளர் என்னும் சங்கையில் உள்ளந்தானே சான்று என கொண்டு சான்றோய் அங்கு அவள் நிலைமையெல்லாம் அளந்து அறிந்து அருகு சார்ந்து திங்கள் வாழ் முகத்தினாட்சி செல் என பின்னும் சொல். இவளை ஒத்த பெண்கள் வேறு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து உன்னுடைய உள்ளத்தின் தன்மையினாலே, உன்னுடைய உள்ள உறுதியினாலே, உள்ள தெளிவினாலே அவளை அடையாளம் அறிந்து இதோட ஸ்டாப் அது இது பண்ணி சார்ஜ் சார்ஜ் போட்டுருங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம அப்புறம் செக் பண்ணுவோம். இல்ல சார்ஜிங் பாயிண்ட் இல்ல அது எடுத்துருங்க. எனிவே இட்ஸ் நாட் வர்க்கிங். ரிமூவ் இட் ஃப்ரம் ட்ரைபாட். அப்படியா? சரி, அப்ப அப்புறம் உள்ள போடுங்க. அங்கு அவள் நிலைமையெல்லாம் அளந்து அறிந்து இதையெல்லாம் வச்சுட்டு அவளை அடையாளம் கண்டுகொண்டு, நான் சொன்ன அடையாளத்தை எல்லாம் வச்சுட்டு இது ஒரு பொருள். இதுக்கு இன்னொரு பொருள் சொல்லுவாங்க, கொஞ்சம் புதக்கமா இருக்கு. அதாவது வரதனை வந்து வால்மீகி ராமாயணத்தில் வரதனை கொஞ்சம் தள்ளி நின்று பாரு, இதில் கம்பராமாயணத்தில் கிடையாது, கொஞ்சம் தள்ளி நின்று பாரு, ஒருவேளை அரச போகிறதுனாலே அவனுடைய எண்ணப்போக்கு மாறி இருக்கலாம், அப்படி மாறி இருக்கிறதா என்று பார்த்து அதன் பிறகு அவனை அணுகு அப்படின்னு சொல்றாங்க வால்மீகி ராமாயணத்தில். அந்த மாதிரி தூரத்திலேருந்து பார்த்து அவனுடைய நிலைமையை தேர்ந்த பிறகு கிட்ட போ அப்படின்னு சொல்றதா ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப கல் நெஞ்சமா சொல்லுவாங்க, ரொம்ப கல் நெஞ்சமா சொல்லுது.
இந்த உன்னுடைய சந்தேகத்துக்கு இடம் சங்கையில் உள்ளந்தானே சான்று, உன்னுடைய சந்தேகத்துக்கு இடமில்லாத உன் உள்ளமே சான்று என்று கொண்டு சான்றோய் அங்கு அவள் நிலைமையெல்லாம் அருகிலே சென்று அறிந்து அவளுடைய திங்கள் வாழ் முகத்தினாள் சந்தனை போன்று ஒளி பொருந்திய முகத்தினர்களுக்கு இவற்றையெல்லாம் சொல்வாயாக என்று சில அடையாளங்களை சொல்கிறார். இந்த சங்கையில் உள்ளம் தானே சான்று கொண்டுங்கிறது ரெஃபரன்ஸ் என்னன்னு யோசிச்சா, ராமனை பார்க்க உடனே உள்ளுக்குள்ள வந்து அந்த இது வந்து அன்பு பொங்கும் அப்படிங்கறது தானே அடையாளமா வச்சே வந்து அவங்க அப்பா வந்து கொடுக்குற ஒரு இது யாரா வாயு கொடுக்குற அந்த இது நான் எப்படி அடையாளம் காண்றத வர அப்படின்னு கேட்டபோது யாரை பார்க்கும்போது உனக்குள்ள தானா அன்பு பொங்குதோ அவங்க தான் வந்து ராமன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சங்கையில் உள்ளம் தானே சார்ந்து இது வரைக்கும் சொன்ன எல்லா அடையாளங்களும் போதாது, உன் உள்ளம் தான் அதுக்கான சான்று அப்படின்னு அதுதான் கடைசியில் நடக்கும். முன்னை நாள் முனியோடு முதிய நீர் மிதிலைவாய் சென்னி நீர் மாலையான வேம்பி காணிய செல என்ன முன்னை நாள் முனியோடு அன்னம் ஆடும் துறைக்கு அருகு நின்றானை கன்னிமாட திரை கண்டதும் கழறுவாய். முன்னை நான் முனியோடு முதிய நீர் மிதலைவாய் சென்னி நீர் மாலையான் வேள்வி காணிய செல அன்னமாடும் துறைக்கு அருகு நின்றாளை அக்கன்னிமாடத்திடை கண்டதும் கழறுவார். முன்னை முன்பொரு நாளில் நான் விஸ்வாமித்திரனோடும் லக்ஷ்மணனோடும் சென்றபோது கன்னிமாடத்திலே அவள் நின்றுபடி பக்கத்திலே அகழியிலே அன்னம் ஆடுகின்ற துறைக்கு அருகிலே நின்றபடி இதெல்லாம் அன்னத்தோட விளையாடினே வந்தா அப்படிங்கிற காட்சியெல்லாம் பாலகாண்டத்தில் பார்த்துக்கோ. சென்னினியில் மாலையான் அந்த ஒரு மாலை தலையில் நீண்ட மாலை பொன்னிந்தவனாகிய ஜனகனுடைய வேலியிலே அதை பார்ப்பதற்காக நான் சென்ற நாளிலே அவள் அகழித்துறைக்கு பக்கத்தில் அன்னமாடும் இடத்தில் அவளை கன்னிமாடத்தின் மேலே அவளை கண்டேன், அதை சொல்லுவாய். அடுத்த பாட்டு அருமையான பாட்டு. இல்ல இதுல வந்து என்னன்னா இப்போ இது வரைக்கும் சொன்ன அடையாளங்கள்லாம் பொதுவான அடையாளம். இப்போ அவர்கிட்ட நான் வந்து உண்மையிலேயே ராமதூதன் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக சொல்ல வேண்டிய விஷயம். இது மற்ற யாருக்கும் தெரியாத விஷயங்களை மட்டும்தான் இங்க சொல்லணும். மற்றபடி பப்ளிக்கா நோன் இன்ஃபர்மேஷன் சொன்னா யார் வேணா அதை வந்து சொல்லிடக்கூடும் அப்படின்னு. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த கன்னிமாடத்திலே கண்டதும் வந்து அவர் ஒரு அடையாளமா சொல்றாருன்னா லக்ஷ்மணனுக்கோ விஸ்வாமித்திரருக்கோ மற்றவங்களுக்கோ அந்த அவளோட இருந்த தோழிகளுக்கோ யாருக்கும் தெரியாம ஒரு கள்ள பார்வை பார்த்திருக்காங்க ரெண்டு பேரும். அதைத்தான் அந்த பிரிந்தவர் கூடினால் பேச முதல்ல சொன்னோம். அது எல்லாமே வந்து அப்படி ஒரு செகண்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கு. நாட்ட நின்னுட்டு அப்படியே பப்பர பேன் அப்படி அப்படிதான் வர்ணிப்பாங்க எல்லாரும். அடுத்த பாட்டு பாருங்க, அற்புதமான பாட்டு, கொஞ்சம் விளக்கம் தேவைக்கூடாது. வரை செய்தார் வில் இழுத்தவன் அம்மா முனியோடும் விரசினான் அல்லனேன் விடுவன் யான் உயிர் என கரை செய்யா வேலையின் பெரிய கற்பினன் தெரிந்து உரை செய்தால் அத்து எல்லாம் உணர நீ உரை செய்வாய். ரொம்ப வரை செய்தால் வில் இழுத்தான் அம்மாமுனிவனோடும் விரசினான் அல்லனேல் விடுதல் யான் உயிர் என கரை செய்யா வேலையின் பெரிய கற்பினாள் தெரிந்து உரை செய்தார். அதெல்லாம் உணர நீ உரை செய்தார். இந்த கரை செய்யா வேலையும் கற்பினாள், கரை செய்யா வேலையும் பெரிய காதலாள் அப்படின்னு ஒரு பாடல். இந்த கற்பினாள் அப்படிங்கிற பாடல் தான் வலுவான பாடல். இன்னும் கிளம்ப கூட இல்லை, ஆஞ்சநேயர் நீங்க விட்டு கிளம்ப கூட இல்லை, கடலிலும் பெரிய கற்பை உடையவள் அப்படின்ட்டு ராமருடைய வாயாலே சொல்லியாச்சு. ஆகையினால பின்னால ஏற்போகின்ற எல்லா வாதத்தையும் நீங்க இப்பவே முடிச்சு போட்டாச்சு. அதை விட பெரிய சான்று என்னன்னு சொன்னா, இந்த வில்லை முறித்தவன் நேற்று நான் பார்த்தவனாகிய அந்த யாரை பார்த்து நான் காதல் கொண்டேனோ அவனாக இல்லாமல் இருப்பானே, ஆனால் நான் உயிர் விடுவேன் என்று அவள் சொன்னாள்.
கரை செய்யா வேலையின் பெரிய கற்பினள் உரை செய்தான். யாருக்கும் உரை செய்யல, அவ மனசுக்குள்ள நினைச்சது. நீலமாலை வந்து சொல்லும் பொழுது இந்த பாடல் இருக்கு, இல்லையே நொசுப்பு என்பார் உண்டு எனவும் மெல்லியன் முலைகளும் பிம்ப விம்புவாள் சொல்லிய குறியின் அத்தோன்றலே அல்லவன் அல்லனேல் இறப்பன் என்று அகத்தும் நூங்கினாள். மனசுல நினைச்சா அப்படின்னு தான் இந்த பாட்டு. பக்கத்துல இருந்த நீலமாலைக்கு கூட தெரியாத ஒரு செய்தி. நேற்றுக்கு நான் அந்த முனிவனோட வந்த அந்த அந்த பையன்தான் இந்த வில்ல முடிச்சவனாக இருக்கணும், அப்படி இல்லாம இருந்தா நான் உயிர் விடுவேன் அப்படின்னு நினைச்சேன். அதை இவர் உரை செய்தாள் அப்படின்னு சொல்றார். உரை செய்தாள் அப்படின்னு சொன்னான்னு அர்த்தம் இவரிடத்துல வந்து உரை செய்தாள் அர்த்தம். ராமரிடத்துல வந்து என்ன ஆச்சு தெரியுமா, நான் அதுக்கப்புறம் வில் முடிச்சான எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாயிடுது, யாருன்னு தெரியல, நீயா இல்லைனாக்கா நான் உயிர் விட்டுருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாள். அப்புறமா சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். 728 பாட்டு. எத்தனை பாடல் கடந்து கொண்டு இது எத்தனை பாடல் தாண்டிருக்கோம் வந்து கொண்டு கனெக்ட் பண்றான். வரை செய்தாள் வில்லிருத்தவன் அம்மாமுனியோடும் விரசினான் அல்லனேல் விடுவல் யான் உயிர் என்று கரை செய்யா வேலையின் தெரிய கற்பினாள் தெரிந்து உரை செய்தாள். அதெல்லாம் உணர நீ உரை செய்தாள். இதெல்லாம் அவள் உணருமாறு நீ சொல்லுவாயாக. பெரிய கற்பினாலும் இருக்காங்க. காதலாலும் ஒரு பாடம் இருக்கு. கற்பினாள்ன்ற பாடம் ரொம்ப அற்புதமான பாடம். எனக்கு அந்த அந்த பாடத்தை தவிர வேற ஒரு பாடத்தை ஏற்க எனக்கு பண்ண வரவே கூட கூட இருந்தாங்க. சூரி மாலி விரைவாக வந்தவன்னு பார்த்தேன். விரசுதல் அதுக்கு வந்து படிச்ச ஞாபகம் இருக்கு. இப்போ போரை பற்றி பேசிட்டு இருந்தோம், அந்த வார்த்தை எப்படி வந்திருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து விரசுதல் பாட்டை போட்டாங்க. சூரி மால் யானையின் துணை மறுத்து இணை என கேழிலா வன முளை கிரி சுமந்து இடைவது ஓர் வாழிமான் மின் இளங்கொடியின் வந்தாலை அன்று ஆழியான் அரசனை கண்டதும் அறிவாள். சூழிமால் யானையின் துணை மறுப்பு இணை என கேழிலா வனமலை கிரி சுமந்து இடைவது ஒரு வாழி வான் மின் இளங்கொடியின் வந்தாலை அன்று ஆழியான் அரசவை கண்டதும் அறிவாள். பெரிய மார்பகங்களை உடையவளாகிய அவள் அந்த பாடத்துக்கு பாடம் தாக்க மாட்டாமல் பொருகின்ற மின்னல் கொடி போன்ற இடையை உடையவளாக ஜனக மகாராஜனுடைய மண்டபத்திலே வந்தாள். அதை நான் கண்டேன். அது சொல்றாரு. கல்யாணத்துக்காக வரும்போது திருமணத்துக்காக வந்த சமயத்துல நான் அவளை கண்டேன். அது சொல்றாரு. அதாவது இவ வந்து கைவளை திருத்துபு கண்ணி நோக்கினாள் அப்படின்லாம் வந்தது இல்லையா அந்த சமயம். நான் திருமண கோலத்தில் அவளை கண்டேன். அவளை ஜனக மகனுடைய ஜனகராஜாவுடைய அரசவையில் திருமண மண்டபத்தில் நான் அவளை பார்த்தேன் என்பதை அவளுக்கு தெரிவிப்பாயாக. அந்த மாதிரி முன்பு நான் அடிகிறார் முடி நெடும் காணிலே என் பினே போதுவான் இணைதியோ ஏழி இன்பம் ஆய் ஆர் உயிருக்கு இனியை ஆயினை இனி துன்பம் ஆய் உயிரியோ என்றதும் சொல்லுவாள். இதுவும் யாருக்கும் தெரியாத குறிப்பு. முன்பு நான் அருகிலா மொழி நெடும் காணிலே என் பினே போதுவான் நினைதியோ ஏழைனி என் பினே போதுவான் நினைதியோ ஏழைனி இன்பமாய் ஆறு உயிருக்கு இனிய ஆயினை இனி துன்பமாய் முடிதியோ என்றதும் சொல்லிட்டார். நான் சொன்னேன், நான் வனத்துக்காக கிளம்புற சமயத்தில் வனத்துக்கு போகணும், வனப்புக்குள்ள போவதற்காக சமயத்தில் தீர்ந்து போன பெரிய காட்டிலே என்னை தொடர்ந்து வந்து துன்பத்தை விளைவிக்கப் போகின்றாயா? இதுவரைக்கும் இன்பத்துக்கு காரணமாக இருந்த நீ துன்பத்துக்கு காரணமாக மாறப் போகிறாயா என்று நான் கேட்டேன். லக்ஷ்மணன் எங்க பக்கத்துல இருந்தா தனியா பேசிட்டு தானே சீத்தை வரலாம்.
ஆமா, தனி இடம் தானே இது. இதை விட்ட தனியா வந்து பேசும்போது தானே அப்ப லட்சுமணன் இருந்தானா இல்ல. லட்சுமணன் பேசினப்ப அவன் எப்பவும் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு இல்ல. லக்ஷ்மணன் வந்து முக்கியமான சமயங்கள்ல ஒரு சில சமயங்கள்ல இல்லை. அதாவது முடிசூட்டுவதாக அறிவிக்கிற சமயத்திலயும் இல்லை, காட்டுக்கு போன்னு சொன்ன சமயத்திலயும் இல்லை. இருந்தா அங்கேயே கத்தி எடுத்து அடுத்தது இப்ப நீங்க சொல்லணுமா? அப்ப நானே படிச்சேன். ஆனவேர் அரசிழந்து அடவி சேர்வாய் உனக்கு யானலாதன எலாம் இனியவோ இனியனா மீனுலா நெடுமலர் கண்கணீர் விழவிழுந்து ஊனிலா உயிரின் வெந்து அயர்வதும் உரை செய்வாய். நல்ல பாட்டு. ஆன பேர் அரசு இழந்து அடவி சேர்வாய் உனக்கு யானலாதன எல்லாம் இனியவோ இனி ஏனா எப்பிடிந்த பின் இன்பமே கொலாம். மீனுலாம் நெடுமலர் கண்கள் நீர் விழ விழுந்து ஊனிலா உயிரின் வெந்து அயர்வதும் உரை செய்வாய். ஆன பேர் அரசு இழந்து அரசை இழந்து அடவி சேர்வாய் காட்டுக்கு போறேன் உனக்கு யார் அலாதன எல்லாம் இனியவோ என்னை தவிர ஆனா என்ன நீ கூட்டிட்டு போறது இல்லை, என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றேன். சோ நான் இல்லாம மற்ற பொருட்கள் அவனுக்கு இன்பமாக இருக்குமோ? யார் அல்லாதன எல்லாம் இனியவோ இனி ஏனா மீனுலா நெடுமலர் கண்ணீர் விழ மீன் போன்ற நெடிய கண்களில் இருந்து கண்ணீர் விழ விழுந்து ஊனிலா உயிரின் வெந்து அதாவது உடல் இல்லாத உயிர் போல வெந்து அயர்வதும் உரை செய்வாள். அவள் அப்படி அழுததை கூறுவாள். மீனுலா நெடுமலர் கண்ணீர் விழ கண்கள் நீர் விழ கண்கள் நீர் விழ உயிரின் வெந்து அயர்வதும் நகரமும் சேர்ந்து நீ ஆயிடும். மல்லன் மாநகர் துறந்து ஏழு நாள் மதிதோடும் கல்லின் மாமதில் மணிக்கடை கடந்திடுதன் முன் எல்லை தீர் வரிய வெண்கானம் யாதோ என சொல்லினாள் அக்தெல்லாம் உணரணி சொல்லுவாய். அப்படியே மல்லன் மாநகர் துறந்து ஏகும் நாள் மதி தொடும் கல்லின் மாமதில் மணி கடை கடந்திடுதல் முன் எல்லை தீர் வரிய வெண்கானம் யாதோ என சொல்லினாள் அக்தெல்லாம் உணர நீ சொல்லுவாய். மல்லன் மாநகர் அப்படின்னா வளத்தையுடைய பெரிய அயோத்தி நகரத்தை விட்டு துறந்து ஏகும் நாள் அந்த நகரத்தை விட்டு நாங்கள் கிளம்பிய நாளில் மதி தொடும் கல்லின் மாமதில் நிலவை சென்று தொடுகின்ற பெரிய மதில்களை தாண்டுவதற்கு முன் மணி கடை கடந்திடுதல் முன் அந்த மதிலினுடைய அழகிய வாயிலுக்கு தான் வந்திருக்கும், அதை தாண்டி கூட போல. அப்பவே என்ன கேட்டான், என்ன பெரிய வெண்கானம் யாதும் வந்தாச்சா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால மதுரை வந்துருக்கான்னு கேட்டான். இல்ல குழந்தைங்க இப்படிதான் செய்யறாங்க. கார் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி போயிருக்காரு, அதுக்குள்ள வந்து ஊட்டி வந்தாச்சா கொடைக்கானல் வந்தாச்சா. பெரிய காடு கோல்டு எல்லை தீர் பெரிய வெங்கானம் யாதும் அந்த பெரிய காடு இதுதானா ஏன்னா சொல்லினான் என்று சொன்னாள். அதெல்லாம் உணர நீ சொல்லுவாய். அதாவது சில இன்டிமேட் மொமெண்ட்ஸ் சரியான. இன்னும் இதே மாதிரி சீதை ஒரு சட்டு சொல்லுவாங்க. சீதை வந்து சிந்துரம் தீட்டினதாக சொல்லுவாங்க. சிந்துரம் தீட்டினா அந்த மாலையால கட்டினது இல்ல இல்ல காக்கா கதை. காக்கா கதை உண்டு. காகம் சிறுக்கு அது உண்டு. இந்த மாலையால கட்டினது கமராமன் மல்லிகைமா மாலை கொண்டன் பார்த்தது மோர் அடையாளம். அது ஆழ்வாருடைய பெரியாழ்வார் ஒரு 10 பாட்டு. மல்லிகைமா மலர்கோதாய் அல்லிமின்னா மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் மல்லிகைமா மாலை கொண்டன் மோர் அடையாளம். பெரியாழ்வார் அதுல உண்டு. படிச்ச மாதிரி சரியா தெரியல. இணையவாறு உரை செய்யா இனிதினே புதியனா இனிதினே வனையும் மாமணி நன்மோதிரம் அடித்து அறிஞ நீ வினையலாம் முடிகனா விடை கொடுத்து உதவலும் புனையும் வார் கடலினான் அருளோடும் போயினான். ஒரே பாட்டுல சொல்லிட்டார் போதர். இணையாறு உரை செய்யா இனிதின் ஏகுதி என வனையும் மாமணி நல் மோதிரம் அடித்து அறிஞ நீ வினையலாம் முடிக என விடை கொடுத்து உதவலும் புனையும் வார்கழலினான் அருளோடும் போயினான். இணையவார் இவ்வாறு விகிதமாக
உரை செய்து அவர் சொல்லி இனிதி நேகுதி நன்று போய்வான் பான் வாயேஜ் என்று சொல்லி வனையும் மாமணி நல் மோதிரம் வனையும்னா நன்கு ரத்தினங்கள் இழைத்து செய்யப்பட்ட வனையப்பட்ட அழித்து அறிஞ நின் வினையெல்லாம் முடிக நீ நினைத்த காரியம் எல்லாம் முடியட்டும் என்று சொல்லி விடை கொடுத்து உதவலும் புனையும் வார்கழலிதான் நீண்ட வீரக்கடலை உடைய இந்த அனுமனும் அருளோடும் போயிருப்பான் ராமபிராமதி ராமனுடைய கருணையை முன்னிட்டு கொண்டு அருள கருணை உத்தரவுன்னு அங்கத குரிசிலோடு அடுசினத்து உழவராம் வெங்கத தலைவரும் வெறிக்கடல் படையோடும் பொங்குவில் தலைவரை தொழுதுவும் போயினார் செங்கத செல்வனை பணிவுறும் சென்னியார். அங்கத குரிசிலோடு அடுசினத்து உழவராம் வெங்கத தலைவரும் அங்கத குரிசில்னா ராஜகுமார் அங்கதன் என்கிற குமாரனோடு அடுசினத்து உழவராம் அதாவது பகைவரை கொள்கின்ற அடுசினம் உழவராம் உழவர்னா இந்த இடத்துல வாழ் உழவர் வெங்கத தலைவர் வெல்லுகின்ற கோபத்தையுடைய விரிகடற்படையோடு கடற்போன்ற படையினோடு பொங்குவி தலைவரை தொழுது முன் போயினார் முன்னாலே போனார்கள் செங்கதிர் செல்வனை பணிவுறும் சென்றார். செங்கதிர் செல்வன்கிறது சுக்ரீவனை பணிந்து சென்றார்கள். நாட விட்ட படம் இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. இல்ல அப்படியா? இல்ல எனக்கு இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. நான் தான் படிச்சிருக்கேன். அது அந்த அப்படியே விட்டுலாம். அடுத்ததுல இருந்து 5 ன்னு போடுவா. அதான் சொன்னா 5 நான் படிச்சிடுறேன். நீங்க தானே பாருங்க. அவர் படிக்கட்டும். படிச்சேன் 5 10 அந்த டிஸ்கவுண்ட் போவாங்க. இல்ல இப்ப நான் இந்த 5 படிச்சேன். நீங்க 6 to 10 படிங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். எனக்கு 4 பாட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் படிக்க. இல்ல நான் 5 சரி படிங்க.